ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. All the details of our upcoming projects. Yes sir. Do you remember? ஞாபகம் இருக்கு சார். அத பத்தி நீங்க யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே சார். ஏய், ஏ பொண்ணுங்க, ஏ திவ்யா எங்க? இந்த ஆள் தான் கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பான். ஏ பொண்ணுங்க, அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? மரியாதையா சொல்லு. என்ன வாசு, போலீஸோட வந்து என்னென்னமோ உளறிட்டு இருக்கிற? இன்ஸ்பெக்டர், என்ன இதெல்லாம்? சொசைட்டில ஒரு அந்தஸ்துல உள்ளவங்களை விசாரிக்கணும்னா இப்படிதான் அனுமதி இல்லாம வருவீங்களா? ஆமா, இவன் என்ன சொல்றான்? சார், இவருடைய மக திவ்யாவை காணோம். நீங்க தான் கடத்திருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதை விசாரிக்க தான் வந்திருக்கேன். வாட்? என் பேத்திய காணோமா? ஏ வாசு, என் பேத்திய எங்கடா தொலைச்ச? சொல்லுடா. பொண்டாட்டிய தான் பொறுப்பா பாத்துக்க தெரியலன்னா இப்ப பிள்ளைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. இதுக்கு தான் பிள்ளைய பேசாம அம்மா கிட்ட கொடுக்க சொன்ன. பொறுப்பா பிள்ளைய வளர்க்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்குடா பிள்ளை? ஏய், போய் சொல்றா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஆபீஸ் வந்து என்னைய மிரட்டிட்டு போனா. நீ மட்டும் குழந்தையை கொடுக்கலனா தூக்கிடுவேன்னு சொன்னா. சொன்னல. எங்க வச்சிருக்க? எங்க பசங்களை எங்க வச்சிருக்க? என்னது பசங்கன்னு கூட்டமா சொல்ற? ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவர் பொண்ணோட சேர்த்து என்னோட பசங்களையும் காணும். ஐயா, நீங்க அவர் மேல இருக்கிற கோவத்துல அவங்கள கடத்தி வச்சிருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. பாவம், அவங்க சின்ன பசங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் கொடுத்துருங்களேன். ஏமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன் பசங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்னமா பண்ண போறேன்? இன்ஸ்பெக்டர், நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே பசங்களை எங்க போய் தேடணுமோ அங்க போய் தேடுங்க. எனக்கு என் பேத்தி முக்கியம். இல்லன்னா என் மகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என்ன நல்லவ மாதிரி வேஷம் போடுற? அவ ஒண்ணு ஊம் பேத்தி இல்ல, ஏன் மக. மறைச்சு வச்சு விளையாடாம ஒழுங்கா கொடுத்துரு. வாசு, இப்பதான் உன் திட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. குழந்தைய குடுக்கலன்னா சட்டப்படி நான் குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன்னு பயந்து போய் குழந்தைய மறைச்சு வச்சிருக்கிறியா? இன்ஸ்பெக்டர், நான் தான் இவன் மேல கேஸ் கொடுக்கணும். ஏய், எனக்கு என்னமோ இவன் தான் குழந்தைய மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கானு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. சார், உங்க சட்ட பிரச்சனை எல்லாம் குழந்தைங்க கிடைச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ குழந்தைங்க உங்க கஸ்டடியில இல்ல, அதை மட்டும் சொல்லுங்க. இதோ பாருங்க இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் நான் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. முதல்ல எனக்கு உரிமையான ஒண்ண நான் எதுக்கு கடத்தணும் சொல்லுங்க. குழந்தைய இவங்கிட்ட இருந்து வாங்கணும்னா அதை லீகலா வாங்குறதுக்கு எனக்கு தெரியும். இந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகள்லாம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஏ வாசு, என் பேத்திக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதேதான் நானும் உனக்கு சொல்றேன். என் மகளுக்கு உன்னால ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சது, நீ ஃபாரினுக்கு பொறுமாதான் போவ. வாசு, நீ முதல்ல உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. விசாரிக்க நான் வந்திருக்கேன்ல. இதோ பாருங்க இன்ஸ்பெக்டர், ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தா மட்டும் இங்க வாங்க. இந்த மாதிரி இவன்லாம் சொல்றானேன்னு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல என் பேத்தி எங்க இருக்கான்னு தேடுங்க. நான் கமிஷனருக்கு போன் பண்ணி தகவல் சொல்றேன். போங்க சார். வினோதினி, வாசு, வாங்க போலாம். போ. வாசு, அவர் அவ்வளவு உறுதியா சொல்றப்போ கண்டிப்பா அவர் குழந்தைங்களை தூக்கி இருக்க வாய்ப்பில்லை.